அரசு பள்ளிகள் மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச வந்த மாணவர்கள் தான் அகரம்ல படிக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் சிறக்கும் கல்வித்துறை. நடிகர் கார்த்தியை கேள்விகளால் வறுத்தெடுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள். சூலூர் அரசு ஆண்கள் நூற்றாண்டு விழாவில் பேசிய திரு கார்த்தி அவர்கள், இன்று ஏறக்குறைய 65 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள். அரசு பள்ளிகள் மிக சிறப்பாக செயல்படுகிறது. அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். அப்புறம் ஈவினிங்கா பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்கு சார், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு போட்டா அவ்வளோ பேடா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆனால் இதே கார்த்தி தான் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்த போது பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. பார்க்கறதுக்கு அது ரொம்ப மோசமாக, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாகத்தான் அதை சரி பண்ணினோம் என்று சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுறீங்களே, எதற்கு இந்த மானம் கெட்ட பொழப்பு? தளபதி விஜயை வீழ்த்த என்னவெல்லாம் வேஷம் போட வேண்டி இருக்கிறது இந்த திமுக அரசிற்கு. ஏன் கார்த்தி, உங்களுக்கும் அறிவு இல்லையா? அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்கு, நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம், சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. அண்மையில் ஒரு குழந்தை எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல, சாப்பாட்டில் ஃபுல்லா புழு பூச்சியா இருக்குன்னு சொன்னதை கூட நீங்க பார்க்கலையா? சரி, இத்தனை காலமாக ஆட்சியில் இருக்கும் திமுக அரசே, மழை காரணமாக முஸ்கூந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கழுத்தளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனரே, இது ஒன்றும் உங்கள் கண்ணிற்கு தெரியவில்லையா? திரு கார்த்தி அவர்களே, கொஞ்சமாவது விஜய் மீது உள்ள வன்மத்தை விட்டுவிட்டு மனிதாபிமானத்தோடு பேசுங்கள். கண்டிப்பாக தளபதி விஜய் 2026 ஆட்சிக்கு வந்ததும் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிறந்த தரத்துடன் செயல்படும்.